தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலா கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸும் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்ட விற்கணும்னு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. வணக்கம். பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார். பனிப்பொழிவு இருக்குல்ல, அதுவே கிட்டத்தட்ட ஒரு பேரிடர் மாதிரி உலகம் முழுக்க இப்ப இருக்குன்னு சொன்னா உங்களால நம்ப முடியுமா மக்களே? ப்ரோ, ஏதோ கொஞ்சம் உடம்பு குளிர போகுது அவ்வளவுதான். இதுல என்ன நம்ம அந்த அளவுக்கு யோசிக்கிற மாதிரி எதனா விஷயம் இருக்கான்னு கேட்டீங்கன்னா இருக்குதா மக்களே? இந்த கான்டென்ட்டை நான் சில காட்சிகளை காட்டுறேன் பாருங்க, அதுக்கப்புறம் நீங்களே முடிவு சொல்லுங்க. நிகழ்ச்சிக்குள்ள போலாம். பொதுவா இந்த நாட்டில் பனிப்பொழிவு, இந்த நாட்டில் மட்டும் பனிப்பொழிவு, அதுக்கப்புறம் அந்த நாட்டில் பனிப்பொழிவு, அதை சுற்றி இருக்க 4-5 நாடுகளில் பனிப்பொழிவு, இப்படிதான் செய்திகளை கேட்டுட்டு இருப்போம். ஆனால் சமீப காலமாக கவனிச்சிங்களா, வெள்ளம் வருதுனாக்கா ஒரு நாடு மட்டும் டார்கெட் பண்ணப்படுறதில்ல. இந்த கண்டத்தில் ஒரு நாடு, அந்த கண்டத்தில் 10 நாடு, இன்னொரு கண்டத்தில் 5 நாடு, அந்த கண்டத்தில் ஒரு 3 நாடுன்னு இப்படி போய்கிட்டு இருக்கு. ஹீட் வேவ் பெருசாக இருக்கா, அதுவும் பல நாடுகள் சார்ந்தும் தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதுவும் நம்ம இந்தியாவில் கூட இந்த சூடை தாங்கிடுவோம், வெப்பத்தை. ஆனால் யூரோப்ஸ் எல்லாம் யோசிச்சு பாருங்க, சூடு ஒரு 4 டிகிரி மேலே போச்சாலும் முடிஞ்சு போயிடுச்சு அவங்களோட கேப்பபிலிட்டி. அந்த அளவுக்கு எல்லாம் ஒரு மாதிரி பதறி போயிடுவாங்க. ஆனால் நாம பயங்கரமாக சூடு தாங்குவோம். ஆனால் நாம குளிர் அதிகமாக இங்கே பெருசாக தாங்க மாட்டோம். ஆனால் அந்த மக்கள் குளிரை தாங்குவாங்க. ஆனால் அந்த குளிரை தாங்குற மக்களே இப்போ நடுங்கிக்கிட்டு இருக்காங்க. அவ்வளோ பனிப்பொழிவு மக்களே. இதுல உலகம் முழுக்க வரலாறு காணாத பனிப்பொழிவு தான் இப்போ எல்லா நாடுகளும் விட்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்கு. இதுல ஒரு நாடுகள் சார்ந்தே சொல்றேன். பிரான்ஸ் எடுத்துக்கங்க. அங்க இந்த ஹையஸ்ட் ட்ரெயின் ஸ்டேஷன் ஒன்று உலக புகழ்பெற்றது, கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அங்க என்ன பனிப்பொழிவுன்றீங்க? அங்க இந்த கதைன்னு பார்த்தா அப்படி யூகே பக்கம் வந்தீங்கன்னா அங்க லிட்டரலா நாம மழையை பார்க்குற மாதிரி அங்க பனிப்பொழிவை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அவ்வளோ ஸ்னோஃபாலு. பிரான்ஸ்ல ரயிலோட ட்ராக்கே தெரில, யூகேல வர அந்த அளவு படிப்பொழிவுல. ரைட்டு. அடுத்து இந்த உலக புகழ்பெற்ற ஃப்ராங்க்ஃபர்ட் ஏர்போர்ட் இருக்குல்ல, ஜெர்மனியில் இருக்கிறது. இந்த ஏர்போர்ட்லயும் சரியான ஸ்னோஃபாலுங்க. அதாவது ஸ்னோஃபால் ஆகுது, அதுக்கப்புறம் கிளியர் பண்றாங்க, திரும்ப ஸ்னோஃபால் ஆகுது, கிளியர் பண்றாங்க. இதுவே ஒரு சைக்கிளில் போய்கிட்டு இருக்கு அங்க ஃபுல்லா. இது பத்தாதுன்னு அலாஸ்கா, அமெரிக்காவோட அலாஸ்கா, அங்க என்ன ஸ்னோஃபால்ன்றீங்க? ரஷ்யாவுக்கும் அலாஸ்காவுக்கும் ரொம்ப தூரம்லாம் கிடையாது. முதல்ல அலாஸ்கா எங்க இருந்து எங்க வந்துச்சுன்னு அந்த வரலாறு உங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். எனக்கு என்னன்னா இங்கெல்லாமே இந்த அளவுக்குன்னா ரஷ்யா கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். ஸோ இந்த ஜெர்மனி அண்ட் அலாஸ்கா அங்க ஏற்பட்டிருக்க பனிப்பொழிவு காட்சிகள் உங்களுக்காக.
அடுத்து நீங்க பார்க்க போற காட்சிகள் பதிவான இடம் நெதர்லாண்ட்ஸ். அங்க இருக்க ஆம்ஸ்டர்டாம். இந்த இடத்துல சாலைகள்லாம் கண்ணுக்கே தெரியல. வாகனங்கள் நிறுத்தி வைக்கப்பட்டா அது மேல ஃபுல்லா பனி படர்ந்து போய் கிடக்குது. அந்த அளவுக்கு ஸ்னோஃபாலை அங்கேயே விட்னஸ் பண்ண முடியுது. இது கூடவே யூரோப் முழுக்க எடுத்துக்கிட்டீங்கன்னா செமையான ஸ்னோஃபாலுங்க. நம்ம எதுக்கு அங்கே தொட்டு இங்கே தொட்டு இவ்வளோ தூரம் சுற்றிக்கிட்டு இருக்கணும்? நம்ம நாட்டை எடுத்துக்கங்க. இந்தியாவிலே இந்த முறை கடுமையான பனிப்பொழிவு. இந்தியாவில் நார்த்து பகுதியில் பயங்கரமான பனிப்பொழிவு. விபத்துகள் ஏற்கனவே நிறைய நடக்கும் இந்த ஃபாகி சிச்சுவேஷனில். இப்போ இன்னும் அதிகரிக்கிற ஆபத்து வர பெருசாக எழுந்திருக்கு. ஏற்கனவே ஃப்ளாஷ் ஃப்ளட்டை நம்ம விட்னஸ் பண்ணிட்டோம். இது இல்லாமல் சில லேசான நில அதிர்வுகளையும் பார்த்துட்டோம். இது கூட இப்போ ஸ்னோஃபாலை இனிமேல் ஒரு டிசாஸ்டர் லிஸ்ட்டில் சேர்ந்துட போல இருக்குங்க. ஏன்னா பல விபத்துகள் ஏற்படுதுன்னா காரணமாக இது இருக்குனாக்கா அது உள்ள சேர்த்து தான் போல இருக்கு. குளிரால உயிரிழக்கிறவங்க எண்ணிக்கையும் இப்போ கிராஜுவலாக மேலே வர ஆரம்பிச்சிருக்கு. உச்சக்கட்ட வெயில் காலத்துல உயிரிழப்புகள் ஏற்படும் பார்த்தா இங்க பாருங்க, குளிர்காலம் சார்ந்து யோசிக்க வேண்டியதா இருக்கு. நம்ம சென்னை எடுத்துக்கங்க. இதை சென்னைன்னு சொன்னா சென்னை வாசிகள் நம்மளே நம்ப மாட்டோம். அவ்வளோ குளிர். மதியான டைம்ல குளிருதுங்க. அதாங்க இங்க ஹைலைட்டா இருக்கு. வீட்டுக்குள்ள உட்காரும் போது அவ்வளோ குளிர், கதவு மூடிட்டு இருந்தாலும் பெரும்பாலான வீடுகளில் ஃபேனையே பல பேர் பயன்படுத்துறது இல்லை. ஏசி சுத்தம் அப்படியே தூசு தங்கி அது ஓரமாக தான் இருக்கு. வெயில் காலத்துக்கு மட்டும் எடுத்து பயன்படுத்தலாம் வச்சிருக்காங்க. சென்னையா இல்லை கொடைக்கானலாம் தெரியல, அவ்வளோ குளிர் இங்க ஃபுல்லா. சென்னையே எப்படின்னா
கொடைக்கானல்ஸ் எல்லாம் யோசிச்சு பாருங்க எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு. மக்களே, இந்த கான்டென்ட்டை பொறுத்தவரைக்கும் நம்மள எதிர்பார்க்க வேண்டிய விஷயம் ஒண்ணே ஒன்று தான். வெயில் கால பயம் இருக்குல்ல, அது இப்போ நம்ம மக்கள் ஆட்கொள்ள ஆரம்பிச்சிடுச்சு. ஏன்னா இப்போ நம்ம இன்டென்ஸ் வெதர் சிச்சுவேஷன்ஸை ஃபுல்லாக ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதாவது மழை பெஞ்சா பயங்கரமாக பெஞ்சு அடி அடின்னு அடிக்கிறது, ஃப்ளாஷ் ஃப்ளட்ஸை ஏற்படுத்துறது. வெயில் அடிச்சா பொழந்து கட்டுறது, பனி நம்ம தொடர்ந்து இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ கனமழை சார்ந்த ஃப்ளட்ஸை பார்த்துட்டோம். இது கூடவே பனிப்பொழிவை இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கோம். அடுத்து வெயில் எந்த அளவுக்கு புழக்க காத்துக்கிட்டு இருக்கோம், அது எந்த அளவுக்கு இன்டென்ஸ் வெதராக மாறப்போதும். அடுத்த நிகழ்ச்சி சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு, கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸும் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்டை விற்கணும்னு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. என் அன்பார்ந்த மாயம் ஸ்டுடியோஸ் நேயர்களே, மாயம் பக்தின்னு ஆன்மீகத்துக்காக பிரத்யேகமா ஒரு சேனலை கொண்டு வந்திருக்கோம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த சேனலுக்கு உங்களோட ஆதரவை மனப்பூர்வமா தெரிவிங்க. வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களே. மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம். நீங்கள் யூடியூப்ல பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம், இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டு இருக்குங்க. ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க, மாயம் ட்ரெண்ட்ஸ்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனலையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்.